கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சாலை வசதி இல்லாததால் கிராம மக்களின் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் அரைக்கூவலாகவே உள்ளது. கரடு முரடான பாதையில் ஏறத்தாழ 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்றே கல்வி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கொஞ்சம் மண், கரடு முரடாக நிறைய கற்கள். தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஒசட்டி கிராமத்தில் வசிக்கும் மக்கள் நாள்தோறும் இந்த பாதை வழியாகத்தான் பயணிக்க வேண்டும். விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டுள்ள இப்பகுதி மக்களுக்கு விளைபொருட்களை நகரங்களுக்கு கொண்டு செல்வது என்பது எட்டாக்கணியாகவே உள்ளது. பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாததால் 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாணவர்கள் புத்தக பைகளை சுமந்து கொண்டு நடந்தே செல்ல வேண்டும். பிள்ளைகளை பள்ளியில் விட்டுவிட்டு திரும்ப வேண்டியுள்ளதால் விவசாய பணிகளை முழுமையாக மேற்கொள்ள முடியவில்லை என்பது கிராம மக்களின் வேதனை. பக்கத்து ஊரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வருவதும் கூடுதல் சுமையாகவே உள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். எங்க ஊர் நாங்க எங்க விவசாயம் பண்ணி எங்க பொருளை மார்க்கெட் எடுத்துட்டு போய் சேர்த்தனோம்னா இங்க ஒரு ரோடு வசதியே கிடையாது சார். நம்ம ரேஷன் வாங்கணும்னால பக்கத்து கிராமத்துல இருக்கிற வானமங்கலத்துல தான் போய் வாங்கணும். அங்க போய் நம்ம வாங்கணும்னால அது ஒரு நாள் வேலையே போயிடுச்சு. அதனால நாங்க விவசாயம் நம்பி இருக்கிறதுனால எங்களுக்கு இது நிரந்தரமா ஒரு தார் சாலையாக அமைச்சு கொடுக்க வேண்டும். இந்த ஊர்ல 58 வீடுகள் இருக்கு. அந்த வீடுகள்ல ஒரு சௌகரியம் கூட இல்ல. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரோட் சௌகரியம் வேணும். அந்த ரோட்ல பாருங்க, ஜல்லிக்கல்லு போட்டுக்கிறாங்க, முள்ளா இருக்கு. அந்த முள்ளா இருக்கிறதுனால பாப்பாங்களுக்கு பசங்களுக்கு போக முடியல, நடந்துட்டே போகணும். ஒரு பஸ் சௌகரியம் பண்ணணும் எங்களுக்கு. குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவசரத்துக்கு கூட ஊர்தி எதுவும் வர முடியாத அளவுக்கு மோசமான சாலையை தங்களது கிராமம் பெற்றிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முறையான சாலை வேண்டும் என்ற தங்களது பல ஆண்டுகால கோரிக்கைக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்க ஊர்ல நிறைய வயதானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை இல்லாம போச்சுன்னா திடீர்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணா கூட ஆம்புலன்ஸ் வரமாட்டேங்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ரோடு மட்டும்தான். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரோடு போட்டு தர மாதிரி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். சாலை வசதி மட்டுமின்றி சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றி அமைக்க வேண்டும், கழிவுநீர் கால் வசதியை செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் ஒசட்டி கிராம மக்கள் முன்வைத்துள்ளனர். மாநிலத்தின் வளர்ச்சி என்பது நகர்ப்புறத்தை மட்டுமின்றி கிராமங்களையும் உள்ளடக்கியதே என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்பதே ஒசட்டி மக்களின் கருத்து.